வணக்கம் மக்களே. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இல்லை ரொம்ப மாதங்களே ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, அதெல்லாம் போனால் போகட்டும். சில பல காரணங்களால் பார்த்தீங்கன்னா நல்ல வீடியோ போட முடியல சரியா. அண்ட் இனிமேல் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ வந்துடும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு நொடியும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தெரிஞ்சிக்க முடியும். அண்ட் பெல்லைக்கான மறக்காமல் வந்து கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் ஏஐ வெப்சைட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 5 யூஸ்ஃபுல்லான ஏஐ வெப்சைட்ஸை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜஸில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் உள்ள வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமர்லி. இந்த வெப்சைட்டோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் ஆர் ஒரு பேராகிராஃப் இங்கிலீஷில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னாலும், இல்லை ஒரு மெயில் கம்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லை லெட்டர் ரைட்டிங் எழுதுறீங்க அப்படின்னாலும் உங்களால் ஈஸியாக கிராமர் செக் பண்ணிக்க முடியும் அண்ட் கரெக்டும் பண்ணிக்க முடியும். இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் இங்கிலீஷ் பேசவும் எழுதவும் கற்றுக்க முடியும். இது மோஸ்ட்லி வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட்டாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸ் இருக்க ஏஐ பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பே. இந்த ஏஐ எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் டெஸ்ட்டுக்கு படிக்காமல் மறந்துட்டு போய் திடீர்னு நிறைய படிக்கணுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு. இல்லைனா புக் ஃபுல்லாக படிக்கணுமே ஆனால் டைம் இல்லை இப்போ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த ஏஐ வந்து யூஸ் ஆகும். ஜஸ்ட்டு உங்களோட புக்கோட டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா போட்டிங்கனாலே போதும், அதுவே வந்து சுருக்கி அழகாக சின்ன சின்ன பாயிண்ட்டாக கொடுத்துரும். அதுவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா புக்கில் உள்ள முக்கியமான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் உள்ள ஏஐ பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மரைஸ்டு ஏஐ. நீங்கள் ஒரு ரேண்டமாக ஒரு புக்கை பார்க்குறீங்க, இல்லை ஒரு புத்தகத்தை பற்றி ஏதோ தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த புத்தகத்தை பற்றின இன்ஃபர்மேஷனை இந்த ஏஐ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஏஐக்குள்ளே போயிட்டு புக்கோட டைட்டிலை மட்டும் போட்டிங்க அப்படின்னா போதும், அதுவே புத்தகத்தை பற்றின ஒரு சம்மரி அண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸு, ஆத்தர், ப்ரைஸ், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து கொடுத்துரும். இது மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல், ஒரு புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணலாம். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்க ஏஐ பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா ஏஐ. வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஏஐ அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரத்தில் இது என்னோடய வேலையும் நேரத்தையும் வந்து மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கு. இது மூலமாக ஈஸியாக ஒரு பிபிடி டாக்குமெண்ட் வந்து ஜெனரேட் பண்ணிக்க முடியும். சடனாக ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கணும், எங்கே எடுக்கிறதுன்னு தெரில, பவர் பாயிண்ட் பண்ணுற அளவுக்கு பொறுமையும் இல்லை, அதுக்கான நேரமும் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த ஏஐ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்களோட டாப்பிக்கை உள்ளே போட்டுட்டு எத்தனை சைட்ஸ் வேணும், உள்ள கண்டென்ட் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறதையும் மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் என்ன தீமில் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஜெனரேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் வந்து காலேஜ் படிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஏஐ சைட்டு. எனக்கும் நிறைய நேரத்தில் வந்து காலேஜ் படிக்கல இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அண்ட் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 ஏஐ வந்து இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சதில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ஃபீல்டுலேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இதை. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், அண்ட் வந்து ஐடியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேரால் வந்து மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சதில்லை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐயோட சாட்ஜிபிடி, ரெண்டாவது உள்ளது பார்த்தீங்கன்னா சைனாவோட டீப்சீக். சிம்பிளான யூசர் இன்டர்ஃபேஸில் சும்மா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுற மாதிரியே உங்களோட தேவையான இன்புட்டை கொடுத்து ஆன்சர்ஸை வந்து கெயின் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு சரியான இன்புட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சரியான ஆன்சர்ஸ் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் அதுவே கரெக்ட் பண்ணியும் கொடுக்கும். எக்கச்சக்க வேலைகளை பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிடி வச்சு பண்ணலாம். ஒரு பேராகிராஃப் எழுதுறதா இருக்கட்டும், ஒரு கதை எடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு சாங் எழுதுறதா இருக்கட்டும், அண்ட் வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு எரர் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பிபிடி ஃபைல் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், எக்கச்சக்க வேலையை வந்து பார்த்திங்கன்னா அந்த சாட்ஜிபிடியில் வந்து பண்ணிக்கலாம். என்ன தேவையோ அதை வந்து டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தா போதும், அதுவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து கொடுத்துரும். அண்ட் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.